நெஞ்சுக்குள் அச்சமில்லை, யாருக்கும் பயமும் இல்லை, வாராத வெற்றி கண்டிடும். விளையாடுங்க, உடல் பலமாகுங்க, ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஹலோ காய்ஸ், வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு. நான் என்ன சொல்லி உங்கள்கிட்ட இந்த பெட்டி சரோ கேமிங்ல பாத்திருப்பீங்களே, அதே பெட்டி தான். இந்த பெட்டி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சா. சரி, இந்த பெட்டியில என்ன இருக்க போகுது, நாம அதை ஆடி பாப்போமே அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா வெறும் குப்பை. அட பாவீங்களே, சொந்த காசை கொடுத்து என்னை கலாய்க்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆனந்தம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பாப்ப வரீங்க. இன்னைக்கு ஒரு இதுல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணிட்டு பாப்பீங்களா, ஸ்கிப் பண்ணா பாப்பீங்களா, அது தேவை. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருக்கேன், ஏன்னா ரொம்ப அழுதுட்டேன். என்னது இது, என்ன இது, பெட்டி பெருசா இருக்கு, உள்ள சாமான் பெருசா இருக்கு, என்னடா நடக்குதுங்க, என்னது இது, புதுசு புதுசுன்னு இருக்கா மட்டும். இது என்னது, ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் நினைக்கிறேன், அது ஆனா ஆதி காலத்து பேப்பர், அதை அப்புறம் பாத்துக்குவோம். இது என்னது, இது ஏதோ என்ன நொறுக்கு நொறுக்கு சவுண்ட் இருக்குது. ஐயோ என்னன்னே தெரியலையே. இது பந்து, இந்த அமுக்குற மாதிரியே கண்டே பிடிச்சு விட்டேன், எழுத்தால கண்டுபிடிச்சு விட்டேன். பாத்தீங்களா, இது என்னடா அது, அடுத்தும் குப்பையா. ஆனா என்ன அது, இவ்வளவு பெரிய பெட்டியை வச்சு பெட்டியில குப்பை, இது என்ன, என்னன்னு தெரியலையே. ஐயோ, பாம்பு தண்டிட்டாங்களா, இது என்ன பிளாக் கலர்ல இருக்குது, என்னன்னே தெரியலையே. அதுக்கப்புறம் இந்த குப்பைக்குள்ள நான் என்னத்தை தேடுவேன், என்னத்தை எடுக்கிறது. ஐயோ என்னடா இது, வெறும் குப்பையாவே வருது. ஐயோ சரோ பாய், உனக்கு இருக்கு சரோ கேமிங் பாய், இந்த வீடியோல உனக்கு வச்சு என்னதான் இருக்கு, என்ன உள்ள நெருன்னு சவுண்ட் கேக்குது, என்னது, ஐயோ தெரியலையே. இது ஒரு மூலையில இருக்கட்டும். இது என்னவென்றால் என்னது, ரோல் கேப்பா, இது குச்சி மிட்டாய், இது குச்சி மிட்டாய், அது அப்படியே தெரியுது. இது என்னது, ஆமா இருக்குமோ. ஷோ என்னைய அனுப்பிச்சிருக்கீங்க, ஐயோ என்னன்னே தெரியலையே. ரைட் விடுங்க, உங்கள்ட்ட தானே காட்ட போறேன். அதாவது இது பந்து, அது தெரிஞ்சு போச்சுடா. இருங்க, இதை ஓபன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். எங்க இந்த இதுக்கு ஏன் இப்படி 250 ரூபா செலவழிச்சு இது அனுப்புறதுல என்ன இருக்கு. இருங்க, இந்த மொத்த இது ஓபன் பண்ணிக்கிறேன், ஓபன் பண்ணி பார்த்து வச்சுக்கிறோம். இது 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 கட்டுறாக்கா, இது பெருசா இருக்குது, இது அப்புறம் ஓபன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இது பந்து தெரிஞ்சிருச்சு, அப்படியே அங்க பாருங்க, இதுதான் பந்துன்னு தெரிஞ்சு போச்சே. அதுக்கப்புறம் என்னன்னா இதை ஓபன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். எர்ரா குட்டி கீழே. ஏன் இதை போட்டு பேக் பண்றீங்க. அதாவது என்னன்னா பேக் தான் அதிகமா இருக்கு, இத பேக் பண்ணி அனுப்பணுமா. இந்த பந்தை சும்மா போட்டு விட்டா எடுத்துக்கிற மாட்டா. பாரு எவ்வளவு நல்லா இருக்கு ஸ்மைலி. ஆனா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், புதுக்கு அமைக்கலான்னு தெரியல. அதாவது பந்தை மட்டும் தான் சொன்னேன், சரியா. இங்க பாத்தீங்களா, எப்படி என்னது இது, இங்க பாருங்க, மூக்குல அந்த மூக்குக்கு பதிலாக ஒரு சின்ன ஓட்டை போட்டு வச்சிருக்காங்க. நல்லா இருக்குது, நல்லா அமைக்கலாம் அந்த பெட்டிக்கல கடை. அதுக்கப்புறம் இது என்னவென்றால், இதை ஓபன் பண்ணி பாப்போமா. என்னமோ இதுக்குள்ள முசுக்குன்னு சவுண்ட் வருது. எனக்கு என்னமோ இது குர்குரே பாக்கெட்டா இல்ல நான் என்னன்னு தெரியலையா. இருங்க பாப்போம். எனக்கு என் கெஸ் படி பார்த்தா கிட்கேட்டா இருக்கணும், இல்லாட்டி கிட்கேட் இவ்வளவு சைஸ்ல வராதே. என்னவா இருக்கும், அந்த ஏழுமலையானே, இந்த மனுஷனை விடலாமா, இந்த சரோ கேமிங்க விடலாமா. சரோ கேமிங் இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு முழுசா வீடியோ பார்த்துட்டு அவரை ஒண்ணு செய்யணும்னு சொல்றேன். அதை போய் திரும்ப தரமான செஞ்சு விட்டுருவோன்னு சொல்றீங்க. ஒரு பேச்சுக்கு பச்சை பிள்ளைன்னு சொன்னா நபட்டிலாம் வாங்கி அனுப்புவீங்களா. உங்களுக்கு இருக்குதே, இந்த வீட்டுல பேய் இருக்குதுன்ற மாதிரி உங்களுக்கு இருக்குதே, பாத்துக்கிறேன். மொத்த பேருக்கு பாம்பு கொல்லாம போடக்கூடாது. இதுக்கு ஐடியா கொடுத்தது யாரா இருக்கு. எனக்கு என்னமோ அந்த சரோ கேமிங் பாய் தனியா யோசிச்சு பண்ண மாதிரி தெரியல. இதுக்குனே ஒரு 10 பேர் கொண்ட குழு வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். இருபாய் சரோபாய், இருங்க, இந்த நியூஸ் பேப்பர்ல என்னது இது, விபூதியா இருக்குமா. அவங்க ஊர்ல கோவில்லாம் இல்லையே, திருநெல்வேலியில எது கோவிலு. இருங்க, நான் பதிலுக்கு பார்சல் அனுப்புறேன். இது என்னன்னே தெரியலையா. ஓபன் பண்ணு. என்னடா இது, திறக்க வெறும் பேப்பரை காட்டுறதுக்கு தான் இவ்வளவு இதா. என்னது இது, ஒன்றுமே காணா. அடே ஐயோ, இதை காட்டுவோம் வேணாமா. சரி காட்டுவோம். இதை பாக்குறீங்களா, எப்படி இருக்கு. இத போய் அனுப்பிச்சிருக்கியா சரோபாய். இதை அனுப்பிச்சு நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைலாம் இருக்கும், அது வெயிட்டிங் பேட்ல மாட்டி கொடுக்கலாம். எனக்கு கல்யாணம் ஆகல. பாய் உனக்கு இருக்குது பாய், சரோபாய் உன்னை விடவே மாட்டேன். நான் என்ன காய்ஸ், நம்மளையே, அதாவது நீங்க மட்டும்தான் என்னை கலாய்க்கணும். இப்ப வந்து சரோபாய் கலாய்ச்சிருக்காரு, அப்பனா நீங்க என்ன பண்ண, எதுக்கு கலாய்ச்ச அப்படின்னு சொல்லி அங்க போய் கேட்டாகணும். வேணும் நான் சரோபாய் கல்யாணம் கொளுத்தி போடுங்க, எத்தனை பிள்ளை இருக்குன்றது இன்னைக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பாக்குறோம். சரோபாய்க்கு அந்த சேனல்ல போய் கமெண்ட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. சரோ கேமிங் சேனல், அதாவது சரோ கேமிங் தமிழ், அதுல போய் இன்னைக்கு வச்சு செய்யறோம். இன்னைக்கு வச்சு இருங்க, அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டு முன்னாடி பேசுறத கண்ட்ரோல் பண்றா கேவா. கண்ட்ரோல் ஓவரா உணர்ச்சி பேசப்படாது. ஆனா அந்த பாட்டு இது என்ன தெரியல, உள்ள எதுவும் வெடிக்கிற ஐட்டம் இருக்கா.
தொடர்ந்த 3மே சின்ன பிள்ளைக்கா இருக்கேன். பார்சல் மாத்தி வந்துருச்சா? நான் கூட உள்ள எதுவும் ஹெட்போன் இருக்கும். தலைவன் ஏதோ வெறித்தனமா அனுப்பிச்சிட்டாப்ல. இது என்னது திறந்துகிட்டே போகுது? யோ என்னது? ஐயோ இதுல என்ன இருக்கும் போது தெரியலையே. கேமரா ஆஃப் பண்ணுங்க கொஞ்ச நேரத்துக்கு. எல்லாரும் கேமரா ஆஃப் பண்ணுங்க. ஐயோ கேமரா எங்கிட்ட ஆஃப் பண்றது தெரியலையே. இருங்க சரி விடுங்க. உங்க முன்னாடி தான் பள்ளி முட்டாய். ஐயோ நைட்டை விட்டுவே. இதாவது சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வருதுல. அதாவது வருது சரபாய் நல்லா இருந்திருக்கும். நல்லா சின்ன வயசு ஞாபகம் வருது. இந்த பள்ளி மிட்டாய் அடிச்ச பத்தியா அங்க இருக்க நீ ரைட்டு. அதாவது இன்னைக்கு காலையில இருந்து நான் சாயந்தரம் வரைக்கும் தின்னுக்கிட்டே கிடக்க போறேன்னு நினைக்கிறேன். அந்த நபட்டி கொஞ்ச நேரத்துல முடிஞ்சு போகும். பள்ளி மிட்டாய் எடுத்து ஒவ்வொன்றா வாயில போட்டு தின்னுக்கிட்டு கிடக்க வேண்டியதே. இதெல்லாம் என்னன்னு தெரியல. இன்னும் 3 பார்சல் இருக்கேன். இருங்க இதை கொஞ்சம் உடச்சு வாயில போட்டு. அதாவது பள்ளி மிட்டாயை பார்த்தனா அது வந்துச்சுப்பா. அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பள்ளி மிட்டாயை பார்த்தனா அது அப்படியே 90s அப்படித்தானே. பள்ளி மிட்டாய், பம்பரம், கோழிக்குண்டு, அதுக்கப்புறம் என்னது கிட்டி அடிக்கன்னு சொல்லி மாட்டே வச்சுக்கு தெரியும். இதெல்லாம் ஆதி காலத்துல நடந்தது. இது என்னன்னு தெரியலையே. இது என்னவா இருக்கும்? இதே இருக்கலே பெருசா இருக்கு. இதை ஓப்பன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். இருங்க இது எங்கிட்ட கூடிய இதை ஓப்பன் பண்றதுக்கு கத்தியே தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன். சிவங்கக்காரனுக்கு கையே கத்தி விரலை விச்சிருவான்ற மாதிரி. ஐயோ ஓப்பன் பண்ண முடியலையே. ஓவரா வாய் பேசிட்டு அப்புறத்துக்கு கத்தி எடுக்கிறேன். அது வழி வேற டிபார்ட்மெண்ட். இப்போ உடைக்கிற பாருங்க. எப்படியே உரிமை போட்டேன்னா என்னது நெய் அல்வா திருநெல்வேலி நெய் அல்வான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன வாய் ஓவரா ரோலிங் ஆகுது. நெய் அல்வா அதை பார்க்கவுமே எச்சி ஊருதான். இருக்கட்டும் அமத்திட்டே கேமரா அமத்துக்கடா. அடே கேமராமேன் இந்த கேமரா அமத்து. நான் போய் அல்வா சாப்பிட்டு வந்துடுறேன். இது என்னது? இந்த கருப்பு கலர்ல பாம்பு மாதிரி இருக்குன்னு பார்த்தா உள்ள என்னையா அது? மத்தியான சாப்பாட்டு கடை வச்சிருக்கீங்களா? ஏயா திருநெல்வேலியில இருந்து சிவகங்கை வரைக்கும் மத்தியான சாப்பாட்டை பார்சல் பண்ணி அனுப்பலாமா? ஐயோட தரவாய் என்ன பாய். ஆனா அந்த மனசு இருக்குதே, அந்த மனசுதான் பாய். எங்க இருக்க நீ? அப்படி போடு. அதாவது நம்ம டேஸ்ட் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கு தலைவனுக்கு. இதைத்தான் சாப்பிடுவாங்க. குச்சி மிட்டாய் இதெல்லாம் நம்ம பல காலத்துக்கு இந்த குச்சி மிட்டாய் எல்லாம் சாப்பிட மாட்டோம். காலேஜ்லயே இந்த குச்சி மிட்டாய் சாப்பிட்டு தெரியும். என்ன நீங்க இதை சாப்பிடுறதுக்கா? ஆனா குச்சி மிட்டாய் பெருசா இருக்கு. இதை எங்கிட்டு ஓப்பன் பண்றதுமே தெரியல. இருங்க நான் ஓப்பன் பண்ணிட்டு வரவா? அப்படின்னா அதை நம்ம குச்சி மிட்டாய் எப்பயும் எப்படி ஓப்பன் பண்ணுவோம்? கடிச்சு ஒரு திரு அவ்வளவுதான். அப்படி திரி ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னால கடிக்க முடியல. அடே சுத்தியில எடுத்துருவாங்க. ஒரே அடி அடிச்சு உடச்சிருவோம். என்னது ஃபர்ஸ்ட்லாம் இதை எல்லாரும் பண்ணிருப்பீங்க. நான் பண்றதை ஒத்திக்கிட்டேன். நீங்க எல்லாரும் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லணும். எப்படின்னா சின்ன வயசுல அதாவது 1வது 2வது படிக்கையில முட்டாயை வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம ஃப்ரெண்டு மாப்பிள்ளை எனக்கு அப்படின்னோனா நம்ம சட்டையில வச்சு ஒரு கடி பண்ணிருமா. சட்டையை வச்சு கடிச்சிட்டு இந்த பக்கத்து ரொம்ப வந்துருச்சு, அந்த பக்கத்து கம்மியா வந்துருச்சு, அழுதுகிட்டு இருப்போமா. அந்த மாதிரி தான். இருங்க நான் இதை ஓப்பன் பண்ணி என்னடா கத்தி எடுத்தாலும் இதை ஓப்பன் பண்ண முடியாது வரையா. இருங்க அதாவது என்னன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். இங்க பாடி இந்த இருக்கு பாருங்க. இது குச்சி மிட்டாயி. இதுக்கு மேல இவரு இதை பண்ணதெல்லாம் தப்பு இல்ல. அதை எவ்வளவு அழகா பேக் பண்ணி வச்சிருக்காரு பாத்தீங்களா? அந்த பேக்கிங் ஓபன் பண்றதுக்கு நான் பாட்டு பெரும்பாடா இருக்கு. அவரை ஏதாச்சும் செய்யணுமே பெருசா. யோசிடா. நான் என்னத்த யோசிக்கிறது? நீங்க என்ன பண்றீங்க? என்னை எப்படி வச்சு கலாய்ப்பீங்களோ அதே மாதிரி சர்வகை நீங்க வச்சு செய்யறோம் இன்னைக்கு. அதாவது மாப்பிள்ள இவன் கிட்டத்துல இருக்காண்டா, இவன் அடிப்புமாடா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீல. சிக்கிட்டாரு சரோபாயை விடவே கூடாது அப்படின்ற மாதிரி. இதனால என்னை கலாச்சிக்கல. ஒரு சின்ன மாறுதலுக்கு அவரை வச்சு செஞ்சு விடுங்க. ஒரு நாள் எனக்கு லீவு கொடுக்க கூடாதா? அவரை வச்சு செஞ்சு விடுங்க. இது என்ன இது? இன்னொன்னு என்னமோ இருக்குது. இருங்க இதை என்னன்னு பாத்துருவோமா? இதுவும் எப்படியும் கிருத்தரமா தான் யோசிச்சிருப்பாரு. எதையாச்சும் பாப்போம் என்னன்னு பாப்போமா? பாத்தி பவுடரு இங்க பாத்தீங்களா? நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கு. நம்ம யூஸ் பண்ற பிராண்ட் வரைக்கும் தெரிஞ்சிருக்காரு. பான்ஸ் பவுடர் அதாவது நல்லா இருக்கும். ஆனா இது சின்ன பவுடர். இதுல கூட பெரிய பவுடர் அனுப்ப மாட்டீங்களா? சின்ன பவுடர் அனுப்பி வச்சிருக்கீங்க. இங்க என்ன நீங்க ஒரு வாரம் தாங்காது இதெல்லாம் எனக்கு. அதாவது 2 நாள் அள்ளி கொட்டணுமா? மொபைலே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வெள்ளை கலர்ல ஆகி போயிடும். பூண்டு ஊதுனோம் நீங்களே முன்னாடி இருக்க என் கண்ணு ஃபுல்லா அப்படியே புகையா ஆகுற மாதிரி ஆகி போயிடும். அந்த மாதிரி பவுடர் வேற மாதிரி போட்டு விளாண்டுக்கிருமா. அதாவது அது தெரிஞ்சிருக்கு மனுஷனுக்கு. பான்ஸ் பவுடர் அனுப்பிச்சிருக்காரு. பான்ஸ் பவுடரு தலைவரே. நீங்க அதாவது என்னை கலாய்க்கிறதுக்குன்னே என் கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கூட்டம் தெரியும். அந்த கூட்டத்திட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்க.
சரோபாய், இன்னைக்கே உங்க காலண்டர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கேவோ ஃபேமிலில இருந்து ஒரு பெரிய காட்டு உங்களுக்கு காட்ட போறோம். இத்தனை நாளா என்னைய கலாச்சிக்கிட்டு இருந்த அந்த கும்பல் இன்னைக்கு உங்களை நம்ம கமாண்ட் பாக்ஸா இருக்கணும் சரி, உங்க கமாண்ட் பாக்ஸா இருக்கணும் சரி வச்சு செய்ய போறாங்க. அதாவது என்னன்னா, என்னை எத்தனை நாள் கலாச்சிருக்கீங்க, இன்னைக்கு ஒரு நாள் பழைய கல்யாண கோஷ்டி அதாவது உருவெடுத்து சரோபாய என்னைய கலாய்க்க கூடாது. கல்யாண கோஷ்டினாலே என்னைய கலாய்க்க வந்துருவீங்க, சரோபாய கலாய்க்கணும். என்ன சொல்றீங்க? அதாவது விடவே கூடாது. அனுப்பிச்சிருக்க பொருளை பாத்தீங்களா? 1 2 3 4 5 6 7 8 பொருள். 8 பொருள். ஒரு ஆளுக்கு 8 கமாண்டாச்சும் குறைஞ்சது அடிக்கணும். பாத்துக்குங்க, இன்னைக்கு வரலாறு காணாத கமாண்டா இருக்கணும். பாத்துக்குங்க, அவ்வளவுதான் சொல்லிவிட்டு. ஆமா, என்னமா வச்சு செஞ்சிருக்காரு பாத்துக்குறோம். தங்கள் செய்கை ஆறாமான செய்கை இருக்க வேண்டும். ஆதலால் மறக்காம செய்கை, மறக்க முடியாத செய்கை செஞ்சு விட்டுருங்க. இனிமே நம்மளும் ஒரு பார்சல் அனுப்புவோம் திருப்பி. சரியா? பை பாய். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பை பாய்.